அப்ப போராட்டத்தின் மேல் போராட்டத்தை ஜெயிக்கணும்னா தேவன் நமக்கு கிருபையின் மேல் கிருபையை கொடுக்கணும், கொடுத்திருக்கிறார். கிருபையின் மேல் கிருபை கிடைக்கும் போது ஒரு மனிதனுக்கு பலத்தின் மேல் பலன் கிடைக்குது. அந்த பலத்தின் மேல் பலன் கிடைக்கும் பொழுது ஒரு வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் கிடைக்குது. அந்த வெளிச்சம் கிடைக்கும் பொழுதுதான் பரிசுத்தம் கிடைக்குது. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் கிடைக்கும் பொழுதுதான் மகிமையின் மேல் மகிமைக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறோம். அப்ப எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிறது எது? இந்த போராட்டத்தின் வழியில தான் ஒருத்தன் கர்த்தரை கண்டடைய முடியும். எல்லா மனுஷனுக்கும் போராட்டம் இருக்குது. உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் போராட்டம் இருந்து கொண்டே தான் இருக்குது. யோபு 14:14 எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருக்கிறேன். ஒவ்வொரு மனிதரும் போராட்டத்தின் நாள்ல இருக்கிறாங்க. அதுல எப்ப எனக்கு ஜெயம் வரும், எப்ப எனக்கு விடுதலை வரும், எப்ப சுகம் வரும், எப்ப இந்த கடன் அடையும், எப்ப இந்த பில்லி சூனியத்தின் கட்டுகள் உடையும், தேவன் இன்றைய நாள்ல முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைய நாள் ரட்சிப்பின் நாள், உற்சாகம். தேவன் எனக்கு எப்போ நாள் நன்மை செய்வார். ஏன் அந்த நாள் இன்னைக்கு இருக்கக்கூடாது? நாம விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்வோம்.